ஹாய் நண்பா, எல்லாருக்குமே வணக்கம். வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. சினிமா அப்டேட்ஸ்லேருந்து செலிபிரிட்டி அப்டேட்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக வரும். 25ஆம் தேதி கோவாவில் குஷ்பு அவர்களோட மூத்த மகளுக்கு கல்யாணம் நடந்துச்சு. அந்த ஈவெண்ட்ல பல செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. ஆனால் எல்லாரும் எதிர்பார்த்த ஒருவர் மட்டும் வரவே இல்லை. இதுல முக்கியமா ஒரு விஷயம் சொல்லணும், எதிர்பார்த்தவங்கள பல பேர் வரக்கூடாதுன்னு தான் எதிர்பார்த்திருக்காங்க. அது யாருன்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா கண்டுபிடிச்சிருப்பீங்க, நம்ம சிஎம் விஜய் அவர்கள் தான். ஏன் இவர் வரக்கூடாதுன்னு எதிர்பார்த்தாங்கன்னா, இவர் சிஎம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவெண்ட்டுக்கு போயிருப்பாரு. அப்ப இவர் மட்டும் இல்ல, இவர் கூட த்ரிஷாவும் போயிருப்பாங்க. அது ஒரு பெரிய கான்ட்ரவர்சியை ஏற்படுத்துச்சு. அதுக்கப்புறம் சிஎம் ஆனதுக்கு அப்புறம் அஜித்குமார் அவர்களோட தாய் அவர்கள் இறந்ததற்கும் போயிருப்பாங்க. அவர் கூடயே த்ரிஷாவும் வந்திருப்பாங்க. ஆனா 25ஆம் தேதி நடந்த குஷ்பு மகளுடைய கல்யாணத்துக்கு சிஎம் விஜய் அவர்கள் போயிருக்க மாட்டாரு. அது ஏன்னா ஈவெண்ட் வந்து கோவாவில் நடந்துச்சு. தமிழ்நாடு முதலமைச்சரா இருக்கிறதுனால பல வேலைகள் இருக்கும். அந்த காரணத்தினாலதான் அவர் போல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா இது ரசிகர்களுக்கும் தொண்டர்களுக்கும் மிக்க மகிழ்ச்சி அளிச்சிச்சு. ஆனா இப்ப அடுத்த ஆப் ரெடி அப்படின்ற மாதிரி தான் ஒரு நியூஸ். குஷ்பு அவர்கள் ஃபேமிலியோட சிஎம் விஜய் அவர்களுக்கு இன்விடேஷன் கொடுத்திருப்பாங்க. பட் அவரு மேரேஜுக்கு போகல. ஆனா அடுத்ததா ரிசப்ஷன் ஒன்று இருக்குதா. அது ஜூன் 28 அப்படின்ற மாதிரி தான் எனக்கு சோசியல் மீடியால கிடைச்ச தகவல். அது எந்த பிளேஸ்ல நடக்க போறதுன்றது தெளிவா தெரிய வரல. பட் அந்த ஈவெண்ட்டுக்கு சிஎம் விஜய் அவர்கள் போறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குதான். அதுல த்ரிஷா அவர்கள் வராத இருந்தா சரிதான், ஆனா அவங்க வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதான். அப்படி மட்டும் நடந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு போவாங்க. இன்டர்நெட்ல திரும்பவும் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்படும். நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இதை பத்தி கன்ஃபார்மான நியூஸ் கிடைச்சாக்கா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ பத்தின கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க. சேனலுக்கு புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.